வணக்கம். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கென சென்னை புத்தக பூங்காவானது இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் ஏராளமான உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி வெளியூர் வாசிகளும் செல்லக்கூடிய இடம். முக்கியமாக சென்னையின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக திகழக்கூடியதுதான் சென்ட்ரல் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் இவ்வழியே செல்லக்கூடிய புத்தக வாசிப்பாளர் இருந்தாலும் சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் அவர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் புதியதாக சென்னை புத்தக பூங்காவானது அமைக்க பெற்றிருக்கிறது. இந்த புத்தக பூங்காவின் சிறப்பம்சம் என்னென்ன புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது, பார்வையாளர்கள் இந்த எந்த அளவுக்கு வரவேற்பு பார்வையாளர்களிடம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் உள்ளேயே சென்று பார்க்கலாம். இந்த புத்தக பூங்காவை பொறுத்தவரையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கங்கள் இணைந்து இந்த புத்தக பூங்காவை நடத்தி வருகின்றனர். மேலும் ஏராளமான புத்தகங்கள் இங்கு பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் இந்த புத்தக பூங்காவில் அகராதி, அரசியல், இலக்கியம், அதே போல கல்வியியல், இயற்பியல், வரலாற்று நூல்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், மேலும் உயர்கல்வி நூல்கள், கீழடி தொடர்பான நூல்கள், சிறார் நூல்கள், அதே போல கவிதை, கதை உள்ளிட்ட பல்வகை நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் மற்றும் பணிகள் கழகத்தால் அச்சிடப்படக்கூடிய பாட புத்தகங்களும் கூட இந்த புத்தக பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் மற்றும் அயல்நாட்டு புத்தக கண்காட்சிகள் மூலம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிற உலக மொழி புத்தகங்களும் இந்த புத்தக பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது. மிகவும் பெரும்பாலான எழுத்தாளர்கள், அதே போல கவிதை புத்தகங்கள் மிக பார்வையாளர்கள் ஈர்க்கக்கூடிய வகை இடம்பெற்றிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 5100 சதுர அடியில் பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஒரே இடத்தில் சங்கமித்திருக்கக்கூடிய அந்த புத்தக பூங்காவில் தான் நாம் இருந்து வருகிறோம். பொதுமக்கள் இன்று முதலே வருகை தர ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த புத்தக பூங்காவை பொறுத்தவரையில் இன்று காலை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்த முதல் நாளிலேயே ஏராளமான பொதுமக்கள் இங்கு புத்தகத்தை பார்வையிடுவது மட்டுமல்லாமல் ஏராளமானோர் வாங்கி செல்கின்றனர். பொதுமக்கள் பலர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒருவர் இருக்கிறார், அவரிடம் இந்த புத்தக பூங்கா எப்படி இருக்கிறது என்பது குறித்து கேட்கலாம். வணக்கம் மேம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கு? இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாய் மேம், வணக்கம். ஸோ என் பேர் ஜெமீமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பர்டிகுலர் செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஐடியில் MBA பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே சில MBA ரிலவெண்ட்டான ஆண்டர்ப்ரெனராலான புக்கெல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சுருக்க புக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூலேருந்து இருக்குது. யூஸ்வலாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எதாவது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அது $12 கிட்ட இருக்கும். பட் இதில் ஒரு 30 கேஸ் ஸ்டடி சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இது பெட்டர் ஆப்ஷன் எனக்கு. அதுவும் எனக்கு ஆன் டிரான்சிட்டில் வர வழியிலே இருக்குன்றது இஸ் ஒன் மோர் திங். இப்போ நான் யூஸ்வலாக போகிற வழி தான் இது. ஆக்சுவலாக ஒவ்வொரு வாட்டியுமே இங்கே மெட்ரோலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகப்போ ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். பட் இங்கே நிறைய புக்ஸ் இருக்குனால இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வெயிட்டிங் டைம் இருந்துச்சுன்னா கூட இங்கேருந்து டக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு ஐ கேன் கோ அண்ட் அந்த எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இக்கிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் UG படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ அதில் இந்த கெய்சன்ன்ற புக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. கிட்டத்தட்ட அமேசானில் ஒரு 40,000 ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு அது என்னதான் நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் டக்குன்னு எடுக்க தோணுங்களோ. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இட் இஸ் தேர். இந்த பீட்டர் தியால்ன்ற பர்சன்லாம் அமெரிக்கன் ஆண்டர்ப்ரெனர் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கன்னு. அவர் எழுதின புக்கும் நம்மக்கிட்டே இருக்குன்றப்போ ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட். நான் இப்போதைக்கு இவ்வளோ தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே ஐ கேன் சி. ஸோ இங்கே சின்ன பசங்களுக்கும் இருக்குது. கொஞ்சம் ரிலீஜியஸ் டெக்ஸ்டும் பார்க்குறேன். சில போயட் அந்த மாதிரியான நோவல்ஸ் அந்த மாதிரியான கண்டென்ட்டும் இங்கே இருக்கு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒன்று எங்கள் ஐஐடியில் இருக்கிற லைப்ரரி ஐ கேன் யூஸ், இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே அண்ணாவில் இருக்கிற அங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எனக்கு ரொம்ப ஈஸியான டிரான்சிட்டில் ஒன்று இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்மளுக்கு அங்கே கூட அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் சின்ன ஒரு ஸ்டால் இருக்கும்.
அப்படியே ஆன் த வேல ஏதாவது பிக்கப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே they have to come here. நிச்சயமாக இந்த புத்தக பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதல் நாளிலேயே வந்து பொதுமக்களிடம் வந்து எந்த அளவுக்கு வந்து வரவேற்பை பெற்றிருப்பது என்று ஒரு பொதுமக்கள் வந்து தெரிவிக்கவே நாம் கேட்டோம். இங்கு வந்து பொதுமக்கள் வசதிக்காக வந்து இந்த அறை முழுவதுமே குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வைஃபை வசதி இருக்கிறது, கழிப்பறை வசதி, சிற்றுண்டி வசதி என அனைத்து வசதிகளும் பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சிறிய அளவில் வந்து நூல் வெளியீட்டு விழா நடத்துவதற்காக ஒரு 75 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய அளவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அரங்கமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக பூங்காவின் நேரத்தை பொறுத்தவரையில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த புத்தக பூங்காவானது செயல்பட இருக்கிறது. இந்த சென்னை புத்தக பூங்காவின் சிறப்பம்சமாக இங்கு வாங்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி செல்லக்கூடியவர்களுக்கு 10% வரை வந்து நிச்சய கட்டாயமாக வந்து தள்ளுபடியானதும் வழங்கப்பட்டிருப்பது இந்த புத்தக பூங்காவின் வந்து சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து திறந்த முதல் நாளிலேயே வந்து புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். நிச்சயமாக இவ்வழியே செல்லக்கூடிய ரயில் பயணிகளுக்கு வந்து மிகவும் ஒரு உபயோகமான பிரயோஜனமான ஒரு புத்தக பூங்காவாக இந்த புத்தக பூங்கா அமைந்திருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இந்த புத்தக பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை தொடர்ந்து இன்னும் வேறு இருக்கக்கூடிய மற்ற மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் வந்து இதே போல புத்தக பூங்காக்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாயாவதி.